Next நம்ம பார்க்க போகிறது வாட்டர் குவாலிட்டி பேராமீட்டர்ஸ். தண்ணியினுடைய குவாலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு தண்ணியினுடைய குவாலிட்டியை தெரிஞ்சுக்கணும்னா அதனுடைய இந்த 11 பேராமீட்டர்ஸை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்த 11 பேராமீட்டர்ஸை வச்சு தான் நம்ம தண்ணியினுடைய அந்த குவாலிட்டியை தெரிஞ்சுப்போம். தண்ணியினுடைய குவாலிட்டி எதுக்கு தெரிஞ்சுக்கிறோம்னா, நம்ம வாட்டரை வெவ்வேறு பர்பஸ்க்கு பயன்படுத்துவோம். ட்ரிங்கிங் பர்பஸ்க்கு பயன்படுத்துவோம், இல்லை இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கு பயன்படுத்துவோம், ஏதாவது உற்பத்தி பண்ணுறதுக்கோ. ஸோ இந்த மாதிரி நிறைய வாட்டரை ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய அப்ளிகேஷன்ஸ்க்கு பயன்படுத்துவோம். அப்படி பயன்படுத்தணும்னா அந்த தண்ணியினுடைய குவாலிட்டியை தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம பயன்படுத்தணும். ஸோ அந்த குவாலிட்டியை தெரிஞ்சுக்கணும்னா இந்த 11 பேராமீட்டர்ஸையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அப்படி என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் கலர், டேஸ்ட் அண்டு ஆர்டர், டர்பிடிட்டி அண்ட் செடிமெண்ட், pH வேல்யூ, alkalinity, TDS, fluorides, arsenic, BOD, COD, hardness of water. இந்த 11 பேராமீட்டர்ஸை நம்ம டீட்டெயிலாக ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா வாட்டருடைய குவாலிட்டியை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு அப்ளிகேஷன்ஸ்க்கு நம்ம அதை பயன்படுத்திக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் கலர். கலர் இஸ் எ ஷேட் இம்பார்ட்டட்னா கொடுக்கறதுன்னு அர்த்தம். ஸோ ஒரு தண்ணிக்கு கலர் எதனால் கிடைக்குதுன்னா, ஆர்கானிக்கோ இல்லைனா இன்ஆர்கானிக் மெட்டீரியலோ அந்த தண்ணியில் மிக்ஸ் ஆகிருந்தால் கிடைக்கும். அப்படி என்னென்ன ஆர்கானிக் சோர்ஸஸ்லாம் இருக்குது. இப்போ தண்ணியில் வந்து பாசி, கசப்பு பொருள், இல்லைனா வந்து நம்ம விவசாயத்துக்கு பயன்படுத்த அந்த ஹியூமஸ் காம்பவுண்ட்ஸ், இந்த மாதிரி ஏதாவது மிக்ஸ் ஆகிருந்ததுன்னா தண்ணிக்கு கலர் வரலாம். இன்ஆர்கானிக்காக வர சான்சஸ் இருக்குன்னா இரும்போ இல்லை மேங்கனீஸோ ஏதாவது மிக்ஸ் ஆகிருந்தால் வரலாம். இல்லை இண்டஸ்ட்ரீஸில் ஏதாவது கெமிக்கல்ஸ் மிக்ஸ் ஆகிருந்தால் வரலாம். இன்னும் சொல்ல போனால் இந்த இன்ஆர்கானிக் டைஸ்ன்னு சொல்லுவாங்க, கலர் கொடுக்கறது, அதெல்லாம் வந்து இண்டஸ்ட்ரியிலேருந்து தான் வரும். அதனால் தண்ணியில் மிக்ஸ் ஆகிருந்தால் கலர் சேஞ்ச் ஆகலாம். ஸோ இப்படிலாம் நம்மளுக்கு வந்து தண்ணிக்கு கலர் கிடைக்கும். சரி, நார்மலாக நம்ம சர்ஃபேஸ் வாட்டர் இருக்கு இல்லையா, நம்ம அன்றாட வாழ்க்கையில் பார்க்குற அந்த சர்ஃபேஸில் இருக்கிற வாட்டருக்கும் ஒரு கலர் இருக்குது. ஸோ இந்த கலர்ஸ் எல்லாமே அதுக்குன்னு ஒரு ரேஞ்ச் வேல்யூஸ் இருக்குது. ஸோ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். The colors of natural water range from pale straw, அதாவது லைட்டாக எல்லோ கலரில் ஸ்டார்ட் ஆகும், அதாவது பேல் ஸ்ட்ரா த்ரூ yellowish to brown to dark brown. ஸோ லைட்டாக எல்லோ கலரில் இருக்கும், அப்படியே கொஞ்சம் போக போக பார்த்தா ரொம்ப டார்க் ப்ரௌன் கலருக்கு வரும். ஸோ இதான் வந்து நார்மல் ஒரு நேச்சுரல் வாட்டருக்கான ரேஞ்ச். yellowish tinge, இப்போ ஒரு தண்ணி வந்து எல்லோ கலரில் லைட்டாக எல்லோ கலரில் இருந்துச்சுன்னா அப்போ அதில் கண்டிப்பாக குரோமியமும் ஆர்கானிக் மேட்டர் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இல்லை yellowish கொஞ்சம் ரெட் கலரில் இருந்துச்சுன்னா அதில் இரும்பு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இல்லை ரெட் ப்ரௌன், இந்த மாதிரி ரெட்டும் ப்ரௌனும் சேர்ந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அங்கே பிடி மேட்டர் மிக்ஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? பிடி மேட்டர்னால் தெரியும் இல்லையா, ஆர்கானிக் இந்த விவசாயத்தில் பயன்படுத்துகிற ஆர்கானிக் மெட்டீரியல்ஸோ இல்லை இலை டீகாம்போஸ் ஆகிட்டு அதெல்லாம் மிக்ஸ் ஆகிருந்தால் அது நம்ம ரெட் ப்ரௌன் கலரில் இருக்குது. ஸோ அதில் வந்து பிடி மேட்டருக்கு தண்ணியில் மிக்ஸ் ஆகிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். கலர் அண்டு கலர் ப்ரொடியூசிங் மெட்டீரியல்ஸ் ஆர் ரிமூவ்ட் பை, இப்போது தண்ணியில் இந்த கலர்லாம் இருக்குது, இப்போ இந்த தண்ணியில் இருக்கிற இந்த கலர்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு எனக்கு பியூரஸ்ட் வாட்டர் கிடைக்கணும்னா அதுக்கு சில மெத்தட்ஸ்லாம் இருக்குது. கோஆகுலேஷன் என்னதுன்னா, தண்ணியை வந்து அந்த கலராக இருக்கிற தண்ணியை வந்து ஒரு சாலிட் ஸ்டேட்டுக்கு கொண்டு வந்து அப்புறமா ஃபில்ட்ரு பண்ணுறது, ஜலிக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணோம்னா நம்ம அதிலேருந்து அந்த கலரை ரிமூவ் பண்ணிடலாம். கோஆகுலேஷன் பண்ணலாம், செட்டிலிங் பண்ணலாம், தனியாக ஓரமாக செட்டில் பண்ணிடலாம், இல்லை மேலே படிய வைக்கலாம் அப்சார்ப்ஷன், இல்லை ஃபில்ட்ரு பண்ணலாம். இப்படிலாம் பண்ணி நம்ம அந்த கலர் ப்ரொடியூஸ் பண்ணுற அதுக்குள்ளே இருக்கிற அந்த தண்ணிக்குள்ளே இருக்கிற அந்த சப்ஸ்டன்ஸை ரிமூவ் பண்ணிட்டா அந்த கலர் போயிடும். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது டேஸ்ட் அண்டு ஆர்டர். ஸோ தண்ணியினுடைய டேஸ்ட்டு, தண்ணியினுடைய ஸ்மெல்லு, ஸோ இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் குவாலிட்டி. டேஸ்ட் இஸ் த சென்சேஷன் ஆஃப் ஃப்ளேவர் பர்சீவ்ட் இன் த மவுத் அண்டு த்ரோட் ஆன் கான்டாக்ட் வித் எ சப்ஸ்டன்ஸ். ஸோ தண்ணியில் சில சப்ஸ்டன்ஸ் இருக்கும், அது நம்மளுடைய நாக்குலையோ இல்லை த்ரோட் இருக்கு இல்லையா, ஸோ அதில் படும்போது தான் நம்மளுக்கு அதனுடைய அந்த ஃப்ளேவர் தெரிய வரும். ஆர்டர், இது வந்து ஸ்மெல்லு. ஓகேங்களா? அந்த தண்ணியில் இருக்கிற கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் எதாவது மிக்ஸ் ஆகிருந்தால் அதில் வர ஸ்மெல்லை தான் நம்ம ஆர்டர்னு சொல்லுவோம். ஆர்டர் இஸ் எ ஸ்மெல் காஸ்டு பை ஒன் ஆர் மோர் வாலட்டலைஸ்டு கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ். அது என்ன வாலட்டலைஸ்டு கெமிக்கல் காம்பவுண்ட்னா, அந்த காம்பவுண்ட் வந்து இயற்கையாக அப்படியே இருக்காது, அப்படியே ஆவியாக போயிடும். ஓகேங்களா? அதோட ஸ்டேட் வந்து மாறிட்டே இருக்கும். தட் ஆர் ஜென்ரலி ஃபவுண்ட் இன் லோ கான்சன்ட்ரேஷன். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த டேஸ்ட் அண்ட் ஆர்டர்னால நம்மளுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருது,
அதனால் என்ன குவாலிட்டி நம்ம செக் பண்ண போகிறோம். த டேஸ்ட் அண்ட் ஆர்டர் அப்சர்வ்ட் இன் குளோரினேட்டட் வாட்டர். தண்ணியில் குளோரின் கலந்துருப்பாங்க, இல்லை தானாகவே கலந்துருக்கலாம். ஸோ அந்த வாட்டரில் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா தண்ணியில் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். இது எதனால் ஏற்படுதுன்னா குளோரோ ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்னால. இது எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா குளோரின் கூட ஆர்கானிக் மேட்டர், ஏதாவது ஒரு ஆர்கானிக் மேட்டர், ஆர்கானிக் சோர்ஸஸ் வந்து குளோரின் கூட மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா ஸோ தண்ணியில் வந்து அந்த குளோரின் கண்டென்ட்னால நம்மளுக்கு டேஸ்ட்டு அந்த ஸ்மெல்லாம் வர ஆரம்பிக்கும். ப்ளீச்சிங் பவுடர் ஸ்மெல் மாதிரி இருக்கும் தண்ணி அதெல்லாம். இட் இஸ் இம்பாசிபிள் டு ஐசோலேட் அண்ட் ஐடென்டிஃபை கிளியர்லி த ஆர்டர் காசிங் மெட்டீரியல்ஸ். ஸோ சில மெட்டீரியல்ஸ்லாம் வந்து ஸ்மெல் வரும் தண்ணியிலேருந்து, அதை நம்ம தனியாக பிரிச்செடுக்கிறது ரொம்ப கஷ்டம், பெரிய ப்ராசஸ் அது. ஓகேங்களா. சிலது எல்லாமே நேச்சுரலாக இயற்கையான நம்ம நார்மல் தண்ணியிலே இருக்கும் அது எல்லாமே அந்த ஸ்மெல்லு. மோஸ்ட் ஆஃப் த ஆர்டர்ஸ் இன் நேச்சுரல் வாட்டர்ஸ் ஆர் ஆர்கானிக் இன் நேச்சர். ஸோ இது எல்லாமே ஆர்கானிக் தான், பெனிஃபிட் தான். இதுவே இந்த ஹைட்ரஜன் சல்ஃபைட் கேஸ் தவிர, ஓகேங்களா, அந்த ஸ்மெல்லை தவிர மற்றது எல்லாமே ஆர்கானிக் தான், இயற்கையாக இருக்கிற தண்ணியில். ஆர்கானிக் டேஸ்ட் அண்ட் ஆர்டர் மே பி ரிமூவ்டு பை ஹேரேஷன் ஆர் ஆக்டிவேட்டட் கார்பன் ட்ரீட்மெண்ட். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஆர்கானிக்காக இருக்கிற அந்த டேஸ்ட்டோ தண்ணியில் இருக்கிற அந்த டேஸ்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணணும், ஸ்மெல்லாம் ரிமூவ் பண்ணோம்னா இந்த மெத்தடை பயன்படுத்தலாம். ஹேரேஷன், ஆக்டிவேட்டட் கார்பன் ட்ரீட்மெண்ட். ஹேரேஷன் என்னதுன்னா அந்த தண்ணி எடுத்துகிட்டு வந்து அதில் வந்து காற்றை செலுத்துறது, ஓகேங்களா, ஆக்சிஜனை செலுத்துறது. அப்படி இல்லைன்னா ஆக்டிவேட்டட் கார்பன் ட்ரீட்மெண்ட். இந்த சார்கோல் இருக்குங்க இல்லையா, அதில் குட்டி குட்டி போரஸாக ரெடி பண்ணிவிட்டு அதில் அந்த தண்ணியை செலுத்தி அதுலேருந்து அந்த டேஸ்ட்டு ஆர்டர்லாம் பிரித்து எடுக்கிறது. ஓகேங்களா. இன்ஆர்கானிக் டேஸ்ட் டியூ டு H2S ஆர் அயன். ஸோ இன்ஆர்கானிக் நம்ம எதை சொல்லுவோம், இந்த ஹைட்ரஜன் சல்ஃபைட் கேஸு இல்லை இந்த தண்ணியில் வந்து இரும்போ இது எல்லாம் இருந்துச்சுன்னா அதை எப்படி ரிமூவ் பண்ணலான்னா கெமிக்கல் மெத்தட்ஸ் மூலிமா ரிமூவ் பண்ணலாம். என்னென்ன மெத்தட்னா ஆக்சிடேஷன், அந்த தண்ணியை வந்து ஆக்சிடைஸ் பண்ணி விட்டுடலாம், இல்லை குளோரினேஷன் பண்ணலாம், குளோரின் ஆட் பண்ணிடலாம், ப்ளீச்சிங் பவுடர் பண்ணுவாங்களே, அப்படி இல்லை ப்ரிசிபிடேட் பண்ணி வச்சிடலாம். தனியாக அதை வந்து ப்ரிசிபிடேட் பண்ணி விட்டோம்னா அந்த சப்ஸ்டன்ஸ் மட்டும் தனியாக வந்துடும், பியூரஸ்ட் வாட்டர் தனியாக கிடச்சிரும். ஸோ இது எல்லாமே வந்து ஆர்டர் அண்டு டேஸ்ட். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது டர்பிடிட்டி அண்டு செடிமெண்ட். இப்போ ஒரு தண்ணி வந்து கலங்கல் தன்மைன்னு சொல்லுவோம், அதான் டர்பிடிட்டி. டர்பிடிட்டி அண்ட் செடிமெண்ட் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். டர்பிடிட்டி இஸ் த ரிடக்ஷன் ஆஃப் கிளாரிட்டி ஆஃப் நேச்சுரல் வாட்டர். நார்மலாக ஒரு சுத்தமான தண்ணியினுடைய கிளாரிட்டி ரெடியூஸ் ஆகிறதா நம்ம டர்பிடிட்டின்னு சொல்லுவோம். எதனாலனா டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஃபைன்லி டிவைடட் இன்சாலபிள் இம்ப்யூரிட்டி சஸ்பெண்டட் இன் வாட்டர். வாட்டரில் ஏதாவது டஸ்ட்டோ இல்லை குட்டி குட்டி மணல் சொல்லுவோம் இல்லையா, அது எல்லாமே இருந்ததுன்னா இந்த பிரச்சனை வரும். சரி, ஆர்கானிக் சோர்சஸ் எதனா வந்து இந்த டர்பிடிட்டி காரணம் பார்த்துட்டிங்கன்னா இந்த வெஜிடபிள்ஸு அனிமல்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அது ஆயில்ஸ், ஃபேட்டு, க்ரீஸு இல்லை மைக்ரோ ஆர்கானிசம், இதனாலலாம் வந்து நம்மளுக்கு அந்த டர்பிடிட்டி வரும், மேலே மிதக்கும். அப்படி இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ் பார்த்துட்டோம்னா கிளே, களிமண், சிறிய மணல், சில்ட்டுன்னு சொல்லுவோம், சிலிக்கா எதுக்கு பயன்படுத்தும், கிளாஸை தயாரிக்கிற அந்த மணல் இருக்கு இல்லையா, அது ஃபெரிக் ஹைட்ராக்சைடு, கால்சியம் கார்பனேட், சுண்ணாம்பு, சல்ஃபர், இது எல்லாமே இருந்துச்சுன்னா நம்ம இன்ஆர்கானிக் சோர்சஸ். இதனால அந்த டர்பிடிட்டிலாம் ஏற்படும். சரி, இந்த டர்பிடிட்டி இந்த செடிமெண்ட்லாம் இருக்கிறதுனால என்ன பிரச்சனைகள் வரும்? ப்ரெசன்ஸ் ஆஃப் டர்பிடிட்டி அண்ட் செடிமெண்ட் இன் பாய்லர் வாட்டர். இப்போ ஒரு வாட்டரை நம்ம பாய்லர் ட்ரீட்மெண்ட்டுக்கு கொண்டு போகும்போது இந்த டர்பிடிட்டியோ செடிமெண்ட்டோ இருந்துச்சுன்னா நம்ம யூஸ் பண்ணுற அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கெட்டு போயிடும், அது வேஸ்ட் ஆகிடும். கூலிங் வாட்டர் சிஸ்டம் காஸ் ப்ராப்ளம்ஸ். டர்பிடிட்டி அஃபெக்ட் த டேஸ்ட் அண்ட் ஆர்டர் ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர். இப்போ குடி தண்ணியில் இந்த டர்பிடிட்டிலாம் இருந்துச்சுன்னா டேஸ்ட்டை மாற்றி விட்டுரும். ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு சிக்னிஃபிகன்ஸ்னு சொல்லலாம். டர்பிடிட்டி அஃபெக்ட் த க்ரோத் ரேட் ஆஃப் அல்கே. ஸோ தண்ணியில் வந்து அந்த டர்பிடிட்டி இருந்துச்சுன்னா இந்த பாசி வளர்றதை வந்து தடுக்கும். இது ஒரு சிக்னிஃபிகண்ட்டாக சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தண்ணியினுடைய டெம்பரேச்சர் அதிகப்படுத்தி விட்டுரும். இட் இன்க்ரீசஸ் த வாட்டர் டெம்பரேச்சர். ஏன்னா இது என்ன ஆகுது, டர்பிடிட்டி என்னது, மேலே வந்து ஒட்டிகிட்ருக்கும், தண்ணி மேலே இருக்கும், சஸ்பெண்ட் ஆகிருக்கும். ஸோ அதனால் என்ன ஆகும்னா உங்களுக்கு ஹீட் அதிகமாக அப்சர்வ் பண்ண போகிறோம். ஸோ டெம்பரேச்சர் வந்து அதிகமாகிடும். அது மட்டும் இல்லாமல் நெகட்டிவ் எஃபெக்ட்ஸும் இருக்குது. இது நீர்நிலைகளில் வந்து பிரச்சனையை உண்டாகும். அதாவது இட் பிளாக் லைட் டு த அக்வாட்டிக் பிளான்ஸ், அக்வாட்டிக் ஆர்கானிசம். இப்போ ஏரி இருக்குது, ஏரிக்கு மேலே இந்த டர்பிடிட்டிலாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன்,
உள்ளே இருக்கிற ஆர்கானிசம்ஸ்னால் அந்த லைட் அப்சர்வ் பண்ண முடியாது. ஓகேங்களா, பிளாக் பண்ணி விட்டுரும். ஸோ இந்த டர்பிடிட்டிலாம் எப்படி ரிமூவ் பண்ணலான்னா அதுக்கு சில மெத்தட்ஸ் இருக்குது. கோஆகுலேஷன், ஃபில்ட்ரிங். அதாவது இந்த தண்ணியை முதல்ல வந்து கோஆகுலேட் பண்ணிடணும், லிக்விட் ஸ்டேட்லேருந்து சாலிட் ஸ்டேட்டுக்கு பண்ணிவிட்டு அப்புறமா ஃபில்ட்ரு பண்ணணும். ஒரு ஜெல்லு மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு அப்புறமா ஃபில்ட்ரு பண்ணுறது, திரும்பவும் கோஆகுலேஷன் பண்ணி செட்டிலிங் பண்ணுறது. இல்லை அந்த தண்ணி அப்படியே ஊற்றி வச்சுட்டு மேலே ஓட்டமாக வர்றது அப்படியே பிரித்து எடுக்கிறது. இல்லை திரும்ப கோஆகுலேஷன் பண்ணி செட்டிலிங் பண்ணி அப்புறம் திரும்ப இன்னொரு ஃபில்டர்லாம், இந்த மாதிரிலாம் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வாட்டர் கிடைக்கும். அந்த டர்பிடிட்டில் ரிமூவ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பிஹெச் வேல்யூ, பவர் ஆஃப் ஹைட்ரஜன் சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஒரு தண்ணின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு பிஹெச் வேல்யூ செக் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு தண்ணிக்கான அந்த பிஹெச் வேல்யூ ரேஞ்ச் இருக்குது. ஓகேங்களா, பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வாட்டருக்கு எவ்வளோ பிஹெச், ஒரு ட்ரிங்கிங் பர்பஸ்க்கு எவ்வளோ ரேஞ்ச் இருக்குது, இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கு எவ்வளோ ரேஞ்ச் இருக்குது, ஒரு அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்கு என்ன ரேஞ்ச், இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ பிஹெச்னு எடுத்துட்டாலே அதை நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு தண்ணியில் இருக்கிற அந்த ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ இருக்குது அதை தான் கண்டுபிடிப்போம். ஸோ அதுக்கு ஃபார்முலா பிஹெச் ஈக்குவல் டு நெகட்டிவ் லாகர்தம் ஆஃப் பேஸ் 10 ஆஃப் H ப்ளஸ் அயான் கான்சன்ட்ரேஷன். ஸோ இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணோம். சரி, இந்த பிஹெச் வேல்யூ வந்து 0லேருந்து 14 வரைக்கும் இருக்குது. 0லேருந்து 7 நம்ம வந்து அசிடிக்குன்னு சொல்லுவோம், 7 அதை நியூட்ரல்னு சொல்லுவோம். 7க்கு மேலே இருக்கிறத வந்து 7 to 14 இருக்குங்களா, 8, 9, 10 அதிலேருந்து பார்க்கும்போது பேசிக்னு சொல்லுவோம். ஓகேங்களா, கொஞ்சம் காரத்தன்மை அல்கலைனாக இருக்கும். ஒரு நார்மலாக ஒரு நேச்சுரல் வாட்டருக்கு பிஹெச் வேல்யூ நியூட்ரல் ரேஞ்சில் தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ நம்ம ட்ரிங்கிங் பர்பஸ்க்கு 6.5லேருந்து 8.5 வரைக்கும் பயன்படுத்திக்கலாம். அந்த பிஹெச் வேல்யூ இருக்கணும், அப்போ தான் அந்த ட்ரிங்கிங் வாட்டர்னு சொல்ல முடியும். ஏதாவது இரிகேஷன் பர்பஸ்க்கு பயன்படுத்தணும்னா 6 to 9 இருக்கணும் பிஹெச் வேல்யூ. சில நம்ம நார்மலாக அந்த சர்ஃபேஸ் வாட்டர்லாம் இருக்குது இல்லையா, ஓகேங்களா, அந்த குறிப்பிட்ட ஏரியாவில் பார்த்துட்டோம்னா இந்த சோடியமும் பொட்டாசியமும் அதிகமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு அந்த காரத்தன்மை கொடுக்கும் தண்ணியில். சில தண்ணிலாம் குடிச்சு பார்த்தோம் காரத்தன்மை இருக்கும் அந்த சர்ஃபேஸ் வாட்டர்லலாம். இந்த ரெயின் வாட்டர் வந்து ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்கு போகும்போது அது ஆசிட் ரெயின்னு சொல்லும். அதாவது சில கேஸஸ்லாம் மிக்ஸ் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் SO2 கேஸு, NOXனா NO2, NO3, நைட்ரேட்டு, நைட்ரைட்டு. ஸோ இந்த மாதிரி கேஸஸ்லாம் மிக்ஸ் ஆகும்போது நம்மளுக்கு அசிடிக் பிஹெச் வந்துடுது. அந்த டைம் தான் ஆசிட் ரெயின்லாம் வர்றது. ஸோ ஒரு பிஹெச் வேல்யூ அதிகமானாலோ இல்லை குறையுதோ அந்த டைமில் தான் நம்ம வந்து கெமிக்கல் பொல்யூஷன் ஏற்பட்டிருக்கு, ஆசிட் ரெயின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி சில அனிமல்ஸ்னால் தண்ணியில் இருக்கிற அந்த பிஹெச் வேல்யூ 5க்கு கீழேயும் 9க்கு மேலேயும் இருந்துச்சுன்னா அதை குடிச்சிட்டு உயிர் வாழ முடியாது. பிஹெச் டிட்டர்மைன் த சாலபிலிட்டி. ஸோ இந்த பிஹெச் வேல்யூ வச்சு தான் நம்ம தண்ணியில் எவ்வளவு சப்ஸ்டன்ஸ் மிக்ஸ் ஆகிருக்கு அதெல்லாம் நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ பிஹெச் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு வாட்டர் குவாலிட்டி செக் பண்ணுறதுல. நெக்ஸ்ட் அல்கலினிட்டி. அதாவது இந்த அல்கலினிட்டி என்னென்னதுன்னா ஆசிடு தன்மையை தூக்கிறது, அதாவது காரத்தன்மையை உண்டாக்கிடும். ஆசிடை நியூட்ரலைஸ் பண்ணி விட்டுட்டு காரத்தன்மையை உண்டாக்குறது தான் நம்ம அல்கலினிட்டின்னு சொல்லுவோம். ஸோ அல்கலினிட்டி ஆஃப் வாட்டர் இஸ் அ மெஷர் ஆஃப் ஆசிட் நியூட்ரலைசிங் எபிலிட்டி. ஸோ இது எதனாலலாம் வருதுன்னு பார்த்துட்டிங்கன்னா ஹைட்ராக்சைடு, கார்போனேட், பைகார்பனேட். ஸோ இதனால தான் இந்த அல்கலினிட்டி ஏற்படும். சரி, இது எங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஹைட்ராக்சைடு, கார்பனேட், பைகார்பனேட் ஆஃப் அல்கலி மெட்டல்ஸ், இல்லை போரேட்டு, சிலிக்கேட்டு, பாஸ்பேட், இது எல்லாமே அல்கலினிட்டியை ஏற்படுத்தும். இது எல்லாம் எங்கேருந்து நம்மளுக்கு கிடைக்கும்னா இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து கிடைக்கும். ஃபர்டிலைசர், உரமோ இல்லை டிட்டர்ஜென்ட் பவுடரோ இல்லை லெதரோ இல்லை பெயிண்ட், இதுலேருந்து எல்லாமே இந்த காம்பவுண்ட்ஸ்லாம் கிடைக்கும். இந்த காம்பவுண்ட்ஸ்லாம் தண்ணியில் மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா அந்த காரத்தன்மை ஏற்படுத்தி விட்டுரும். அந்த தண்ணியில் இருக்கிற அந்த அசிடிக் ப்ராப்பர்ட்டியை வந்து நியூட்ரலைஸ் பண்ணி விட்டுரும். சரி, வெரி ஹை வேல்யூஸ் ஆஃப் அல்கலினிட்டி, அல்கலினிட்டி வேல்யூ அதிகமாக இருந்துச்சுன்னா அக்வாட்டிக் ஆர்கானிசம்ஸ்க்கு பாதிப்பு ஏற்படுத்தும். ஓகேங்களா, அதான் மீன்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பாதிப்பு ஏற்படுத்தும். அல்கலினிட்டி வந்து பாய்லர் ஃபீட் வாட்டரில் சில பிரச்சனைகள்லாம் ஏற்படுத்தும். என்ன பிரச்சனை? காஸ்டிக் இம்பிரிட்டில்மெண்ட் ஆஃப் பைப்பு இரும்பு பைப் இருக்கும், அதில் இந்த தண்ணி காரத்தன்மையாக இருந்துச்சுன்னா அந்த பைப்பெலாம் கிராக் விட்டு ஒரு வெடிக்கிற ஸ்டேஜ் கூட வரலாம். ஓகேங்களா, பிரேக் ஆகிற ஸ்டேஜ். ஓகேங்களா, alkalinity water can be removed by adding limited amount of HCl. ஸோ இந்த காரத்தன்மையை வந்து ரிமூவ் பண்ணணும்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடை ஊற்றினோம்னா ஓரளவுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ தண்ணியில் காரத்தன்மை எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்து தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஏன்னா அப்படி பார்க்காம பண்ணிட்டோம்னா இந்த இண்டஸ்ட்ரீஸில் பயன்படுத்துகிற அந்த பைப் எல்லாமே இம்பிரிட்டில் ஆகிடும், உடையும்,
ஓகேங்களா, கிராக் விடுறோம். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது டிடிஎஸ், டோட்டல் டிசால்வ்டு சாலிட்னு சொல்லுவோம் இதை. அதாவது தண்ணியில் எவ்வளவு ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறது தான் இந்த டிடிஎஸ்ன்னு சொல்லுவோம், டோட்டல் டிசால்வ்டு சாலிட்னு. தண்ணியில் வந்து இந்த டிடிஎஸ் வந்து ஐடியலாக இல்லைன்னா ஹெல்த்து ப்ராப்ளமோ இல்லைன்னா வந்து வேறு ஏதாவது பிரச்சனைகளை உண்டாக்கும். அதுக்காக என்ன பண்ணணும்னா இந்த தண்ணியை டைரெக்டாக குடிக்காமல் முன்னாடி அதை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு குடிக்கிறது ரொம்ப நல்லது. ஓகேங்களா. ஸோ வாட்டர் வித் டிடிஎஸ் லெவல் ஹையர் தென் 300 ppm. இந்த தண்ணி நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஏதோ தண்ணியை செக் பண்ணுறோம், அதில் 300 ppmக்கு மேலே இருந்துச்சுன்னா அதை நம்ம குடிக்கக்கூடாது. ஸோ மே நாட் பி போர்ட்டபிள். ஏன்னா என்ன இருக்கும் அதில், இட் கேன் டேஸ்ட் உப்பு தண்ணின்னு சொல்லுவோம் இல்லையா, தண்ணி உப்பாக இருக்குன்னு, அது காரணமே இந்த டிடிஎஸ் தான். ஸோ அதுக்கு வேல்யூ செக் பண்ணி பார்க்கணும். 300க்கு மேலே போயிடுச்சுன்னா அந்த தண்ணியை குடிக்கக்கூடாது. வாட்டர் வித் ஹை லெவல் ஆஃப் டிடிஎஸ் இன்னும் 1200க்கு மேலே இருந்துச்சுன்னா கலர், ஆர்டர், டேஸ்ட் இது எல்லாமே வேறுபட்டிருக்கும் அந்த தண்ணி. ஓகேங்களா, ரொம்ப மோசமான தண்ணியாக இருக்கும். வாட்டர் வித் ஹை லெவல் ஆஃப் டிடிஎஸ் மே நாட் பி சூட்டபிள் டியூ டு த எக்ஸசிவ் ஸ்கேலிங் காஸ்ட் பை இட் இன் வாட்டர் பைப்ஸ். ஸோ டிடிஎஸ் வேல்யூ அதிகமாக இருந்துச்சுன்னா இண்டஸ்ட்ரீஸ்லாம் பயன்படுத்த மாட்டாங்க. ஏன்னா இந்த பைப்பு, ஹீட்டரு, பாய்லர்லாம் இருக்குது இல்லையா, அது எல்லாமே ஒரு ஓடு மாதிரி வந்துடும், வெள்ளையாக ஒரு ஓடு மாதிரி வந்து பிரச்சனையை உண்டாக்கிடும். ஓகேங்களா, அதை தான் வீட்டு தண்ணி, நம்ம போர் தண்ணிலாம் வந்து இந்த டிடிஎஸ் வேல்யூ அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம டேப்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளை கரையெல்லாம் வந்துடும், அதான் ஸ்கேலிங்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஃப்ளூரைடு. இந்த கிரவுண்ட் வாட்டர் இருக்குது இல்லையா, போர் தண்ணி இருக்கு இல்லையா, அதில் தான் இதெல்லாம் இந்த ஃப்ளூரைடெலாம் காணப்படும். ரொம்ப ஸ்மாலர் கான்சன்ட்ரேஷன், ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், அதுவே கொஞ்சம் பிரச்சனைகளை உண்டாக்கும். கண்டாமினேட்டட் டொமஸ்டிக் சீவேஜ் ரன் ஆஃப் ஃப்ரம் அக்ரிகல்ச்சர் லேண்ட் கண்டைன் பாஸ்பேட் ஃபர்டிலைசர். ஸோ இந்த ஃப்ளூரைடெலாம் எங்கேருந்து வரும்னா, பக்கத்தில் ஏதாவது விவசாய நிலத்தில் ஏதாவது உரம் போட்டிருந்தாங்கன்னா அந்த தண்ணி அப்படியே அடிச்சுட்டு வரும்போது கிரவுண்ட் வாட்டரில் மிக்ஸ் ஆகிடும் அந்த பாஸ்பேட் ஃபர்டிலைசர். இதனால வந்து இந்த ஃப்ளூரைடோட கண்டென்ட்டு கிரவுண்ட் வாட்டரில் மிக்ஸ் ஆகிடும். ஸோ இதை செக் பண்ணி பார்க்கணும் ஃப்ளூரைட் கண்டென்ட் எவ்வளோ இருக்குன்னு. ஒரு ஆப்டிமம் ஃப்ளூரைட் கான்சன்ட்ரேஷன் ஒரு பப்ளிக் வாட்டரில் இருக்கணும்னா 0.7லேருந்து 1.2 வரைக்கும் இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. அதுக்கு மேலே இல்லை அது கீழே இருக்கும்போது பிரச்சனை தான். If the fluoride concentration is low in drinking water, it causes dental caries in children. ஸோ பல்லு சீக்கிரமாக வந்து உழுந்துடும். ஸோ ஃப்ளூரைட் கண்டென்ட்டும் வேணும், அதுக்குன்னு ஒரு ரேஞ்ச் இருக்குது. இந்த ரேஞ்சில் இருந்தால் பிரச்சனை கிடையாது, கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை, அதிகமாக இருந்தாலும் பிரச்சனை. ஸோ இந்த பிரச்சனைலாம் இது பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா டீஃப்ளூரைடைசேஷன் பண்ணலாம். அதாவது precipitation using aluminum salt in alkaline medium. அதாவது ஏதாவது ஒரு அலுமினியம் உப்பு எடுத்துக்கிட்டு அது ஒரு அல்கலைன் காரத்தன்மையாக யூஸ் பண்ணும்போது அது ப்ரிசிபிடேட் ஆகிடும். அதுக்கப்புறம் பண்ணும்போது இந்த ஃப்ளூரைட் கண்டென்ட் நம்ம ஈஸியாக அந்த ரேஞ்சுக்கு கொண்டு வந்துடலாம். அப்படி இல்லையா ஸ்ட்ராங்லி பேசிக் ஆனியன் எக்ஸ்சேஞ்ச் ரெசினை பயன்படுத்தலாம். அது என்ன பண்ணும், இந்த ஃப்ளூரைடை இந்த ரேஞ்சுக்கு கொண்டு வந்துடும். அப்படி இல்லையா அப்சார்ப்ஷன் இல்லை ஆக்டிவேட்டட் கார்பன் ட்ரீட்மெண்ட், கறி வச்சு பண்ணுறது, அதை சார்கோல் வச்சு பண்ணுறது, இல்லை ஒரு அப்சார்ப் மேலே படிய வைக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டோம்னா இந்த ஃப்ளூரைடோட கண்டென்ட்டை அதிகமாக இருந்தால் குறைச்சிக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஆர்சனிக், விஷப்பொருள்னு சொல்லலாம் இதை. ஓகேங்களா, ரொம்ப உலகத்தில் கம்மியாக தான் இருக்குது, ஆனால் இந்த ஆக்சிஜன் கூடலாம் சேரும்போது விஷமாக மாறிடும். Arsenic is a metallic element that form a number of poisonous compound. இயற்கையாகவே கம்மியாக தான் இருக்கும். எது கூட போய் சேர்ந்துடும்னா ஆக்சிஜன் கூட சேர்ந்து என்ன வரும், அர்சனிக் ஆக்சைடு. இதுவே குளோரின் கூட சேரும்போது அர்சனிக் குளோரைடு, சல்ஃபர் கூட சேரும்போது அர்சனிக் சல்ஃபைடு, Ag2S, இந்த மாதிரிலாம் காம்பவுண்ட்ஸ்லாம் வந்துடும். இதெல்லாம் விஷத்தன்மை உள்ளது. இதெல்லாம் தண்ணியில் மிக்ஸ் ஆகும்போது, ட்ரிங்கிங் வாட்டரில் மிக்ஸ் ஆகிடுச்சுன்னு பிரச்சனை நம்மளுக்கு தான். Arsenic can get into drinking water from natural deposit or run off from agriculture, mining, industrial purpose. இதெல்லாம் எப்போ வரும்னா, ஏதாவது மைனிங் பண்ணுறாங்க இல்லை விவசாயம் பண்ணுறாங்க அந்த டைம்லலாம் என்ன ஆகும்னா இது தானாகவே அர்சனிக் வந்து கிரவுண்ட் வாட்டர்லேயே இல்லை ட்ரிங்கிங் வாட்டரில் மிக்ஸ் ஆகும்போது இந்த பிரச்சனை ஏற்படும். ஸோ யாராவது ஒருத்தர் வந்து இந்த அர்சனிக் கலந்த தண்ணி ரொம்ப நாளைக்கு எடுத்துட்டாங்கன்னா ஸ்கின்லேயோ இல்லை பிளாடர்லேயோ கிட்னிலையோ பிரச்சனை, கேன்சர்லாம் வரதுக்கான அதிகமான சான்சஸ், பாய்சன் ஆகிடும். அசோசியேஷன் ஆஃப் அர்சனிக் கண்டாமினேட்டட் வாட்டர் ப்ரொடியூசர்ஸ் டயபிட்டிஸும் இதனால தான் வருது. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் டென்ஷன் அதிகமாகிறது, ஹைப்பர் டென்ஷன் இல்லை ரீப்ரொடக்ஷன் ஏதாவது டிஸார்டர் ஏற்படுறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே இந்த அர்சனிக் வந்து நம்ம ட்ரிங்கிங் வாட்டரில்
மிக்ஸ் ஆயிடுச்சுன்னா. ஸோ அதெல்லாம் செக் பண்ணி தான் அனுப்புவாங்க தண்ணி குடிக்கிறதுக்கு. Children may have more exposure to arsenic in drinking water. As a result, children may be at a greater risk of illness when higher levels of arsenic are present. ஸோ இது குழந்தைங்களுக்கு ரொம்ப அதிகமான பிரச்சனைகளை உண்டாக்கும், சோர்வு வந்துடும். ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே இந்த தண்ணியில் அர்சனிக்கோட லெவல் செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா. இதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் வாட்டரோட குவாலிட்டி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட், அதாவது தண்ணியில் எவ்வளவு ஆக்சிஜன் கண்டென்ட் இருக்குது. ஓகேங்களா, அதை தான் பார்க்க போகிறோம். COD is defined as the measure of amount of oxygen required to chemically oxidize the oxidizable impurities present in the sewage. இப்போ ஏதோ ஒரு சீவேஜ் வாட்டர் இருக்குன்னு வச்சுப்போமே, அந்த தண்ணியில் நிறைய இம்ப்யூரிட்டிஸ் இருக்குது, அது எல்லாத்தையும் ஆக்சிடைஸ் பண்ணணும், ஒரு நார்மல் ஸ்டேஜுக்கு கொண்டு வரணும். அப்போ அதுக்கு எவ்வளவு ஆக்சிஜன் தேவை அது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த கெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்டை பயன்படுத்தும். இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா K2Cr2O7, அதாவது பொட்டாசியம் டைக்ரோமேட்னு சொல்லுவோம். இதை தான் நம்ம பயன்படுத்துவோம், அசிடிஃபைடு. ஓகேங்களா, அசிடிஃபைட் பொட்டாசியம் டைக்ரோமேட்டை பயன்படுத்துவோம் ஒரு சீவேஜில் இருக்கிற தண்ணியில் இருக்கிற அந்த இம்ப்யூரிட்டிஸை ஆக்சிடைஸ் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிற ஆக்சிஜனுக்கு. சரி, இதனால் என்ன பயன்? இந்த CODயோட வேல்யூ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். 3 மணி நேரத்துலேயே ஒரு தண்ணி எடுத்து அந்த COD வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். இதுவே BOD வேல்யூ, பயாலாஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் வந்து 5 நாள் ஆகும். இந்த CODயில் நம்ம ஈஸியாக 3 ஹவர்லேயே ரிசல்ட் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு தண்ணியை வந்து பயன்படுத்துறதுக்கு, ஓகேங்களா, ஒரு தண்ணியை பயன்படுத்துறதுக்கு இந்த COD வேல்யூ ரொம்ப முக்கியம். இதை டெஸ்ட் பண்ணுவோம் கண்டிப்பாக, இது முக்கியமான டெஸ்ட்டு. ஓகேங்களா. இட் இஸ் யூஸ் டு மெஷர் பொல்யூட்டன்ட் இன் வாட்டர். வாட்டரில் எவ்வளோ பொல்யூட்டன் கண்டென்ட் இருக்குது, அசார்டஸ் வேஸ்ட் ஏதாவது மிக்ஸ் ஆகிருக்கா, இது எல்லாமே தெரிஞ்சுக்கிறது இந்த COD டெஸ்ட்டு ரொம்ப பயன்படுத்தும். It measures both the biological oxidizable and biological inert organic matter. ஓகேங்களா. ஸோ இனர்ட் காம்பவுண்ட் ஏதாவது இருந்தால், இனர்ட் என்னது, அதோட ஷெல்லு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிருக்கும், எல்லா எலக்ட்ரான்ஸுமே ஃபில் ஆகிட்டுருக்கும். ஸோ இந்த இனர்ட் காம்பவுண்ட்ஸ் ஏதாவது இருந்தாலும் இந்த COD டெஸ்ட் மூலிமா தெரிஞ்சுக்கலாம். இட் ப்ரொவைட் அன் இண்டெக்ஸ் டு அசஸ் த எஃபெக்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ்டு வேஸ்ட் வாட்டர் ஆன் த என்விரான்மெண்ட். ஸோ ஏதோ ஒரு சீவேஜ் இருக்குது, அந்த வாட்டரில் சீவேஜ் வாட்டர் இருக்குது, அதை நம்ம டிஸ்சார்ஜ் பண்ணணும்னா அந்த COD வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். ஸோ COD ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு தண்ணியில் தேவையில்லாத இம்ப்யூரிட்டிஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஆக்சிடேஷன் பண்ணுவோம் வித் தி ஹெல்ப் ஆஃப் அசிடிஃபைட் பொட்டாசியம் டைக்ரோமேட். அப்படி பண்ணும்போது எவ்வளோ ஆக்சிஜன் தேவைப்படுது அதை நம்ம CODன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பயாலாஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட். இதுவும் அதே மாதிரி தான், அங்கே கெமிக்கல் பயன்படுத்தணும், இங்கே வந்து ஆர்கானிக் மேட்டரை பயன்படுத்தி தண்ணியில் இருக்கிற அந்த வேஸ்ட் இம்ப்யூரிட்டிஸை ரிமூவ் பண்ணும். அதுக்கு எவ்வளவு ஆக்சிஜன் தேவைப்படுது. BOD is defined as the amount of free oxygen required by bacteria for the biological oxidation of organic matter under aerobic condition at 20 degrees Celsius for the period of 5 days. 5 நாளைக்கு அந்த தண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த டெம்பரேச்சரில் 20 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சரில் ஒரு ஆர்கானிக் மேட்டர் போட்டு அதை வச்சுருவாங்க. அது என்ன ஆகும்னா ஆக்சிடைஸ் ஆகும். அப்போது அதில் பாக்டீரியா இருக்கும். அந்த பாக்டீரியா எவ்வளவு ஆக்சிஜன் தேவைப்படுது அதுதான் BODன்னு சொல்லுவோம். ஸோ இந்த BODனால் என்ன பயன்படுத்திட்டோம்னா, இட் இண்டிகேட் த அமௌண்ட் ஆஃப் டீகம்போசபிள் ஆர்கானிக் மேட்டர் ப்ரெசன்ட் இன் த சீவேஜ். இப்போ நம்ம பயன்படுத்துகிற தண்ணியில் இந்த டீகம்போஸ் ஆகுது இல்லையா, மக்கும் தன்மை உள்ள சப்ஸ்டன்ஸில் எத்தனை இருக்குது அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த BOD வேல்யூ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பொல்யூஷன் ஏற்படக்கூடிய அதோட வேல்யூ அதுவும் தெரிஞ்சுக்கலாம். இட் எனேபிள் அஸ் டு டிட்டர்மைன் த டிகிரி ஆஃப் பொல்யூஷன் அட் எனி டைம் இன் த சீவேஜ் ஸ்ட்ரீம். BOD வேல்யூ கம்மியாக இருந்துச்சுன்னா வாட்டரோட குவாலிட்டி பெட்டராக இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா. இந்த வேல்யூ செக் பண்ணும்போது, டெஸ்ட் பண்ணும்போது, இப்போது ஒரு வாட்டர் சாம்பிள் எடுத்துக்கிறாங்க, அதில் BOD டெஸ்ட் பண்ணுறாங்க. அது டெஸ்ட் பண்ணும்போது 3 ppm விட கம்மியாக இருந்துச்சுன்னா வேல்யூ, அதை நம்ம பியூர் வாட்டர்னு சொல்லுவோம். அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா மோர் தென் 4 ppm போகும்போது பொல்யூட்டட் வாட்டர்னு சொல்லுவோம். ppmனா பார்ட்ஸ் பர் மில்லியன், ஒரு யூனிட் மாதிரி இது. ஓகேங்களா, அந்த தண்ணி செக் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த BOD வேல்யூ அந்த ரேஞ்சில் இருந்துச்சுன்னா அதை பொல்யூட்டட் வாட்டர்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு முக்கியமானது ஹார்ட்னஸ் ஆஃப் வாட்டர். அதாவது இப்போ ஒரு தண்ணி எடுத்துக்கிறோம்,
அந்த தண்ணியை பயன்படுத்தி சோப்பு போடுறோம். போட்டு நுரை வரலன்னா அதை ஹார்ட்னஸ்ன்னு சொல்லுவோம். ஹார்ட்னஸ் இஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் வாட்டர் விச் டஸ் நாட் ப்ரொடியூஸ் லேதர் வித் சோப்பு. ஏதோ ஒரு தண்ணி எடுத்து சோப் போடுறோன்னா நுரையே வராது. ஓகேங்களா? அப்படி வரலாம் அந்த தண்ணியில் வந்து ஹார்ட்னஸ் ப்ராப்பர்ட்டி இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? சரி, இதில் 2 விதமான ஹார்ட்னஸ் இருக்குது. தண்ணியில் உப்பு மிக்ஸ் ஆகிருந்தாலே நுரை வராது. ஓகேங்களா? அப்படி என்னென்ன ஹார்ட்னஸ் இருக்குன்னா டெம்பரரி ஹார்ட்னஸ், பெர்மனண்ட் ஹார்ட்னஸ். இந்த டெம்பரரி ஹார்ட்னஸுக்கு 2 பேர் இருக்குது. கார்பனேட் ஹார்ட்னஸ் ஆர் அல்கலைன் ஹார்ட்னஸ். ஏன் அப்படி பேர் வந்ததுன்னா பைகார்பனேட் ஆஃப் கால்சியம் அண்ட் மெக்னீஷியம், அதாவது கால்சியம் பைகார்பனேட்டோ இல்லை மெக்னீஷியம் பைகார்பனேட்டோ தண்ணியில் மிக்ஸ் ஆகிருந்ததுன்னா அப்போ அதை டெம்பரரி ஹார்ட்னஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் எப்படி ரிமூவ் பண்ணலன்னா தண்ணியை கொதிக்க வைக்கலாம், இல்லை தண்ணியில் ஏதாவது லைம் ஆட் பண்ணலாம். அப்படி ஆட் பண்ணும்போது இந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வந்துடலாம். அதாவது இந்த பைகார்பனேட், கால்சியம் பைகார்பனேட், மெக்னீஷியம் பைகார்பனேட்லாம் ரிமூவ் ஆகிடும். ஸோ உங்களுக்கு தண்ணி நார்மலாகிடும். சரி, பர்மனண்ட் ஹார்ட்னஸ், இதுக்கு இன்னொரு பேர் வந்து நான் கார்பனேட் ஹார்ட்னஸ்ன்னு சொல்லலாம், இல்லை நான் அல்கலைன் ஹார்ட்னஸ்ன்னு சொல்லலாம். அப்படி என்னதான் இருக்கும் பார்த்துட்டிங்கன்னா கால்சியம் குளோரைடு இருக்கும், இல்லை கால்சியம் சல்ஃபேட் இருக்கும். மெக்னீஷியம் குளோரைடு இருக்கும், இல்லை மெக்னீஷியம் சல்ஃபேட் இருக்கும். இப்படி தான் நீங்கள் படிக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை நம்ம பர்மனண்ட் ஹார்ட்னஸ்ன்னு சொல்லுவோம். இது நார்மலாக தண்ணி கொதிக்க வச்சா போயிடாது. அதுக்கு நிறைய மெத்தட்ஸ்லாம் இருக்குது. லைம் சோடா ப்ராசஸ், ஜியோலைட் ப்ராசஸ், இந்த மெத்தட்லாம் பயன்படுத்தி தான் இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண முடியும். ஸோ தண்ணியில் ஹார்ட்னஸ் ப்ராப்பர்ட்டியை ரிமூவ் பண்ணால் தான் ஒரு பியூரஸ்ட் வாட்டர்னு சொல்லுவோம். சரி, இந்த ஹார்ட்னஸ்னால நம்மளுக்கு என்ன பயன் செக் பண்ணுறதுனால? ஹார்ட்னஸ் அஃபெக்ட் த அமௌண்ட் ஆஃப் சோப் தட் இஸ் நீடட் டு ப்ரொடியூஸ் ஃபோம் ஆர் லேதர். வீட்டில் சொல்லுவாங்க இல்லையா, சோப் போட்டு பார்க்குற நுரை வரலன்னு. அதுக்கு ரீசனே அந்த போர் வாட்டரில் இந்த காம்பவுண்ட்ஸ், இந்த ஹார்ட்னஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது அதிகமாக இருக்கும். அந்த சப்ஸ்டன்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா தண்ணியில் சோப் போடல அது நுரை வராமல் பிரச்சனை உண்டாக்கும். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஹார்ட்னஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் இண்டஸ்ட்ரியல் யூசஸ் பிகாஸ் இட் ஃபார்ம்ஸ் ஸ்கேல் இன் ஹீட் எக்ஸ்சேஞ்ச் எக்யூப்மெண்ட், பாய்லர்ஸ் அண்ட் பைப்லைன். தண்ணியில் ஹார்ட்னஸ் பிரச்சனை இருந்துச்சுன்னா இண்டஸ்ட்ரியில் அந்த பைப்பில் போதிலே அந்த தண்ணி ஒரு ஓடு மாதிரி ஃபார்ம் ஆகி பிரச்சனை உண்டாக்கிடும். ஸ்கேலிங் ஃபார்ம் ஆகிடும். ஹார்ட்னஸ் மிட்டிகேட் மெட்டல் டாக்ஸிசிட்டி because calcium 2+ and magnesium 2+ help keep fish from absorbing metals such as lead, arsenic, cadmium into their bloodstream. இந்த ஹார்ட்னஸ் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதும் ஒரு நல்ல விஷயந்தான். எதுக்குன்னா இந்த அக்வாட்டிக் ஆர்கானிசம்ஸ்க்கு. இது என்ன பண்ணோம்னா இந்த கால்சியம் 2+, மெக்னீஷியம் 2+லாம் வந்து என்ன பண்ணுன்னா ஃபிஷ்ஷை வந்து மற்ற கெமிக்கல்ஸ், லெட்டு, அர்சனிக், கேட்மியம் இதெல்லாம் வந்து பிளட்டுக்கு உள்ளே போகாத அளவுக்கு தடுத்து நிறுத்துகிறோம். இது கால்சியம் 2+, மெக்னீஷியம் 2+. ஸோ ஹார்ட்னஸ் எங்கே இருக்கணுமோ அந்த இடத்துல இருக்கிறது நல்லது. பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வாட்டரில் இல்லாமல் இருக்கிறது பெட்டர். சரி, ஒரு ஹார்ட்னஸை எப்படி வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம்? இப்போ நம்ம வந்து ஒரு பொருள் வெயிட் நம்ம எதில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்? கிராமோ கிலோகிராமோ. அந்த மாதிரி இந்த ஹார்ட்னஸை நம்ம கால்சியம் கார்பனேட்டில் தான் நம்ம சொல்லுவோம் யூனிட்டாக. ஏன் கால்சியம் கார்பனேட்னா அது ஹோல் நம்பர் வேல்யூ ஸ்டாண்டர்டாக பயன்படுத்தும். என்ன ஹோல் நம்பர் வேல்யூனா அதுக்கு மாலிகுலர் வெயிட் பார்த்துட்டோம்னா 100ன்னு வரும். கால்சியம், கார்பன், 3 ஆக்சிஜன், இதோட மாலிகுலர் வெயிட் வந்து 100. அதோட ஈக்குவலன்ட் வெயிட்டு 50. ஸோ இது எல்லாமே ஈஸியான ஹோல் நம்பர் வேல்யூவில் இருக்கிறதுனால இதை ஸ்டாண்டர்டாக பயன்படுத்துவோம். அது மட்டும் இல்லாமல் இது எது கூடவும் சாலபிள் ஆகாது, எந்த உப்பு கூடவும் சாலபிள் ஆகாது, ஈஸியாக இன்சாலபிளாக இருக்கும். ஸோ அந்த பிரச்சனை இருக்காது. ஸோ ஈஸியாக நம்மளுக்கு என்ன ஆகுனா வாட்டர் ட்ரீட்மெண்ட்டில் தனியாக ஒதுங்கிடும், ப்ரிசிபிடேட் ஆகிடும், நம்ம ஈஸியாக தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். ஸோ அதை தான் நம்ம கால்சியம் கார்பனேட்டாக பயன்படுத்துகிறோம். இஃப் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹார்ட்னஸ் ப்ரொடியூசிங் சால்ட், இப்போ ஒரு உப்பு இருக்குது, தண்ணியில் அந்த உப்பு வந்து ஹார்ட்னஸை ப்ரொடியூஸ் பண்ணிச்சுன்னா அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட வேல்யூ கொடுத்துருக்காங்க, எக்ஸ் கிராம், அது எக்ஸ் மில்லிகிராம் பர் லிட்டர். பர் லிட்டருக்கு எக்ஸ் மில்லிகிராம் அளவுக்கு இருந்துச்சுன்னா அதோட ஈக்குவலன்ட் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம்? அமௌண்ட் ஈக்குவலன்ட் டு கால்சியம் கார்பனேட். அதுக்கு என்ன பண்ணோம்னா எக்ஸு அதை வந்து 100ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு இந்த ஹார்ட்னஸை ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த சால்ட் இருக்கு இல்லையா அதோடைய மாலிகுலர் வெயிட்டை கண்டுபிடிச்சி டிவைட் பண்ணால் நம்மளுக்கு கால்சியம் கார்பனேட் அளவுக்கு அந்த அமௌண்ட்டு கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ மாலிகுலர் வெயிட் ஆஃப் ஹார்ட்னஸ் ப்ரொடியூசிங் சால்ட்.
ஹார்ட்னஸ் ப்ரொடியூசிங் சால்ட். ஸோ இந்த ஃபார்முலா பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணிடலாம்னா கால்சியம் கார்பனேட்டை ஸ்டாண்டர்டாக வச்சுக்கிட்டு அமௌண்ட்டை கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? இதுதான் ஒரு உப்பினுடைய ஹார்ட்னஸ் ப்ரொடியூசிங் தன்மை இருந்துச்சுன்னா அதோட எவ்வளோ மில்லிகிராம்ஸ் பர் லிட்டருக்கோ அந்த வேல்யூ எடுத்து 100ஆல் மல்டிப்ளை பண்ணி அந்த சால்ட்டினுடைய மாலிகுலர் வெயிட்டை டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு அமௌண்ட்டு கிடச்சிரும். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.